இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாஸ்கு காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும், உங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து இறைவனிடம் வேண்டுவதில் பெருத்த ஆசீர்வாதமாகவும் கருதி இந்த திருப்பலியை உங்களுக்காக ஒப்பு கொடுக்கின்றேன். மேலும் இந்த நேரத்தில் நாம் பாஸ்கா மகிழ்ச்சி என்கின்ற உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை நம் ஆண்டவர் ஒரு சந்திப்பின் மூலமாக நமக்கு தருகிறார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் பேதுரு தன்னுடைய கடிதத்தில் இப்படி எழுதுகிறார்: நீங்கள் விடுவிக்க பெறும் பொருட்டு உங்களுக்காக விலையாக கொடுக்கப்பட்டது சாதாரணமான பொன்னோ பொருளோ இல்லை, மாறாக விலை மிகுந்த கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக விடுவிக்கப்பட விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாசற்ற இரத்தம் மாசுள்ள பிள்ளைகளாகிய நம்மை இன்றைக்கு முழுமையாக சுத்திகரிக்கிறது, விடுதலை கொடுக்கிறது, பாவங்களிலிருந்து விடுவிக்கிறது. இதை மனதில் வைத்து நாம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த தூய தண்ணீரின் தெளிப்பினால் நமக்கு விடுதலை கொடுத்து நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற அத்தனை பாவங்களையும் குற்றங்களையும் அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி நம்மை தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு பாவங்களை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்புமிக்க சகோதர சகோதரர்களை, நாம் திருமொழிக்கின் வழியாக நம்மை தெளிக்கப்படும் படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமா நம் கடவுளாகிய ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூயாவிற்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வினூற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவிழமானீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருட உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்றும் அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருடும். தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கு அனைத்திலிருந்து காத்திருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம்.
நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மக்களிப்பார்களாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற மாட்சிமை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரன்பத்துடனும் உறுதியான நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரான ஒரே இறைவனாய் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 14 மற்றும் 22 முதல் 33 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 12 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள்.
இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தாம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் தூயவனை படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகொழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தறினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். உம் அன்பனை படுகொலியை காணவிட மாட்டார். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை
ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். வாழ்வில் மடியை நான் அறியச் செய்தேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர். ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்டுள்ள விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். ஆண்டவர்களோடு இருப்பாரா. அதிகாரம் 24, இறை வசனங்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து,
அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்கு உள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சில கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குடிமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாக இவருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிற்கும்போது அவரை கண்டு கொண்டுணர்ந்ததையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். கிறிஸ்து நமக்கு வழங்குகிற நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கணவனும் மனைவியும் வாழுகின்ற அந்த இல்லத்தில் மகனோ ஒரு ஐடி கம்பெனியில் சென்னை மாநகரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இரவு 9 மணிக்கு மேல் அவர்கள் தங்களுடைய குடும்ப ஜெபத்தை முடித்தவர்களாக உறக்கத்திற்கு செல்லுகின்ற வேளையில் கணவனுக்கு ஏற்கனவே அவர் இதய நோயாளி. அவருக்கு இது போன்ற ஒரு நெருக்கடியில் ஒரு பிரித்தளவிற்கான வலி ஏற்பட அவரோ துடிதுடிக்கிறார். தன்னுடைய மகனுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த அவரும், அம்மா பொறுமையாக இருங்கள், வந்து விடுகிறேன் என்று சொல்லி சென்னையிலிருந்து வருவதற்கு அவரும் ஏற்பாடு செய்கிறார். தன்னந்தனியாக இருக்கிற மனைவிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. புத்தகத்தை எடுத்து மெழுகுவத்தி ஏற்றி ஆண்டவருடைய படத்திற்கு முன்னால், ஆண்டவரே என்னுடைய கணவனை காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டவளாக இருக்கிறாள். தன்னுடைய குடும்ப மருத்துவரிடம் சொல்லி இதுபோல் இருக்கிறது, என்ன செய்ய என்று சொன்னால், ஏற்கனவே அந்த நோயாளியினுடைய பின்புலத்தை அறிந்தவராக குடும்ப மருத்துவரை சொல்லுகிறார், இப்போ இருக்கிற மருந்துகள் இது போதாது இந்த நேரத்திற்கே, ஆகவே பெரிய மருத்துவமனைக்குத்தான் நாம் செல்ல வேண்டும், ஆகவே அதற்கேற்ற அந்த ஒரு தயாரிப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று அவரும் சொல்ல, இருக்கிற பயத்தோடு இன்னும் அதிகமான பயம். அதிகாலை 3 மணிக்கு மகன்
காரோடு வருகிறான். தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சென்னையில் இருக்கின்ற பெரிய தனியார் மருத்துவமனையில், ஏற்கனவே மருத்துவம் பார்த்த மருத்துவமனையில் சேர்க்க, அவருக்கு மருத்துவம் பார்த்து மீண்டும் நலம் பெறுகிற ஒரு சூழல் வருகிறது. நன்றியோடு அந்த தம்பதியினர் ஆலயத்திற்கு வந்து அந்த தாய் கண்ணீர் மல்க சொல்கிறாள். ராத்திரி 9 மணிக்கு மேலே இது போல் ஒரு அசாதாரணமான சூழலில் நான் என்ன செய்வேன்? பையன் கூட கிடையாது, அவர் மட்டும் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. ஜெபிப்பதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. மருத்துவரை நான் அந்த நேரத்தில் தொடர்பு கொண்டாலும் இப்படித்தான் எனக்கு பதில் வந்தது. என்ன நேருமோ, உயிரை கையிலே பிடித்து கொண்டு ஆண்டவரே என்று சொல்லி மன்றாடின அந்த நிலையில் ஆண்டவர் என்னுடைய கணவனை காப்பாற்றினார். நன்றி திருப்பலியை ஒப்பு கொடுக்க தந்தையிடம் வந்தேன் என்று சொன்னார். இதே போல் இன்னொருவர், நானும் என்னுடைய கணவனும் குழந்தையை கையில் வைத்து கொண்டு அந்த திருவிழா சந்தையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். திடீரென சொல்லி வேகமாக ஏதோ ஒன்று எங்களை தள்ளுவது போல நாங்கள் உணர்கிறோம், தள்ளப்படுகிறோம். பிறகு எழுந்து நின்று பார்த்தால் வேகமாக வந்த அந்த காரானது எங்கள் மீது மோதி விபத்திற்கு உள்ளாகிற நிலைமையில் நாங்கள் அடிபட்டு இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு சக்தி எங்களை கீழே தடுத்து கீழே தள்ளிவிட்டது. அந்த வேகமாக சென்ற கார் அப்படி உரசி கொண்டு போனதை என்னால் அனுபவிக்க முடிந்தது. நானும் குழந்தையும் செத்துப்போனோம் என்று சொல்லுகின்ற அந்த அளவிற்கான ஒரு பெரிய அனுபவம் என்னுடைய அனுபவம் என்று சொல்லி ஒரு கிறிஸ்துவ தாய் பகிர்ந்து கொள்ளுகிறாள். இப்படி ஆளாளுக்கு இங்கே இருக்கிற உங்களுக்கும் சரி, இந்த திருப்பலியை கலந்து கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நான் காப்பாற்ற பெற்றிருக்கிறேன். கடவுள் என்னை சந்தித்திருக்கிறார். கடவுளது அந்த ஒரு குறுக்கீடு எனக்கு நலம் அளித்திருக்கிறது. காட்ஸ் இன்டர்வென்ஷன். அந்த நேரத்தில் அந்த கடவுள் என்னோடு கூட இல்லை என்று சொல்லியிருந்தால், அல்லது கடவுளது வல்லமை என்னை வழிநடத்தியிருக்காவிட்டால், நான் இன்றைக்கு என்றோ எப்படியோ என்னுடைய வாழ்வில் நான் சிதைந்து போயிருப்பேன் என்று விசுவாசத்தியமாக சொல்லுகிறவர்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறீர்கள், நானும் சொல்லுகிறேன். அப்படி இன்றைக்கு ஒரு நிகழ்வினை நாம் நற்செய்தியாக எடுத்துக்கொண்டோம். எம்மாவு என்கின்ற அந்த ஒரு சாதாரண கிராமத்திற்கு போய்கொண்டிருக்கிற எருசலேமிலிருந்து இந்த கிளையோப்பா அவருடைய சகோதரர் இவர்கள் போகிறார்கள். இவர்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் இவர்கள் எருசலேமை விட்டு போக வேண்டும்? விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் 2 விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று, அவர்களுக்கு மரண பயம் கண்டிருக்கிறது. இயேசு என்கிற அப்படிப்பட்ட பெரிய ஆளுமையை சாகடித்து விட்டார்கள். அவரோடு சென்ற நாம் இனிமேல் எப்படி என்று சொல்லி ஒரு மரண பயம் தழுவியவர்களாக அவர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளுகிற விதத்தில் போகிறார்கள். 2வது, ஏற்கனவே அவர்கள் இயேசு கேட்டபோது சொல்கிறார்களே, நாங்கள் பெரிய இறைவாக்கினராக எங்களோடு கூட இருப்பார், எங்களை இஸ்ரேல் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிப்பார் என்று நம்பியிருந்தோம். ஆனால் அவரோ சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார். அப்படி எதிர்பார்த்திருந்த ஒன்று நிகழவில்லை என்கிற ஒரு ஏமாற்றத்தோடு இனிமேல் கதை முடிந்து போய்விட்டது, வாருங்கள் போகலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த முடிவுரை எழுதப்பட்டிருக்கிற ஒரு வாழ்வுக்கு இனிமேல் அவ்வளவுதான் என்று சொல்லுகிற அந்த ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று போகிறார்கள். இனிமேல் இங்கிருந்தால் பிரயோஜனம் கிடையாது, நம்பியிருந்த இயேசு இப்படி போய்விட்டார், இனிமேல் நமக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்தவர்களாக அவர்கள் போகிறார்கள். அடுத்து இவர்கள் யாராக இருக்க முடியும்? கிளையோப்பா என்று சொல்லி பெயரை லூக்கான செய்தி மட்டும்தான் குறியிடுகிறார். இவர்கள் இயேசுவோடு நெருங்கியிருந்த அந்த 12 திருத்தூதர்களாக இருக்க முடியாது. ஆனால் அந்த சீடர்களாக 72 பேர் இருந்தார்கள், அவர்கள் 2 இருக்க முடியும் என்று சொல்லப்படுகிற இந்த வேளையில் நாம் இயேசு அவர்களோடு அவர் தொடர்பு கொள்ளுகிறார், நடக்கிறார், பேசுகிறார், தெளிவுகளை சொல்லுகிறார், இறைவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறார், பயத்தை அகற்றுகிறார், எங்களோடு தங்கும் என்று சொல்லி அழைக்கிற அளவிற்கு ஒரு பாண்டிங் உறவு ஏற்படுத்தி கொள்ளுகிறார், தங்குகிறார், அவர்களோடு விருந்து படைக்கிற அந்த அப்பம் பழுகுதை நிகழ்த்துகிறார்.
அதில் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்படி இயேசு ஆண்டவர் எம்மாவுசுடர்களோடு இன்றைக்கு உயிர்த்த நிலையில உறவாடினதை இன்றைக்கு நற்செய்தியாக எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தி என்னவாக இருக்கிறது? முதலாவது செய்தி, இயேசு ஆண்டவர் நொறுங்கிய உள்ளங்களை திடப்படுத்துகிறவராக இருந்து சந்தித்து தேற்றுகிறார். இந்த காலகட்டத்தில் நொறுங்கி இருக்கிறது நம்முடைய உள்ளம், நம்முடைய வாழ்வு முழுமையாக இப்படி எந்த ஒரு அடுத்து என்ன நிகழ்வு என்று யோசிக்கிற அளவிற்கு நாம் யோசிக்காதபடிக்கு ஏதோ ஒன்று யோசனை போய்கொண்டே இருக்கிறது. யார் நினைத்தோம்? இன்று காலை இந்த 6 மணியிலிருந்து வருகின்ற புதன்கிழமை இரவு வரை இப்படி முழுமையான ஊரடங்கு என்று சொல்லி வரும் என்று சொல்லி யார் நினைத்து பார்க்கவில்லையே. இப்படி நினைக்காதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிற போது நம்முடைய உள்ளம் இன்னும் பதறிப்போய் விடுகிறது. இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் ஆண்டவர் இதோ உங்களை நான் சந்திக்கிறேன், உங்களை நான் தேற்ற வல்லவனாக இருக்கிற போது உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி நம்மை சந்திக்கிறார். சந்திக்கிற கடவுளை நாம் பல நேரங்களில் சந்திக்க முடியாமல் போகிற பல்வேறு விதமான தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நாமே உணர முடியும். யோசித்து பாருங்கள். கவலை என்பது ஒரு தடையாக இருக்கலாம், அல்லது நம்மில் இருக்கின்ற பல்வேறு விதமான மற்ற யோசனைகளும் பயங்கலந்த சிந்தனைகளும் தடையாக இருக்கலாம், அல்லது நமக்குள்ளார இருக்கிற சில குறைபாடுகளும் தடையாக இருக்கலாம், அல்லது நாம் நினைத்து கொண்டிருக்கிற பல்வேறு விதமான கற்பனை கோட்டைகள் இவைகளெல்லாம் தடையாக இருக்கலாம். சில நேரங்களில் ஜபிக்கக்கூட என்னால் முடியவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஜபத்திற்கு நேரம் ஒதுக்காமல் வெறும் மற்றவற்றில் நேரம் ஒதுக்குகின்ற அந்த ஒரு பண்பும் அந்த ஒரு குணமும் அந்த ஒரு நம்முடைய வாழ்வு சூழலும் ஒரு தடையாக இருக்கலாம். ஆனால் இயேசுவோ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். எவ்வாறு எம்மாவுசுடர்களை சந்தித்தாரோ அதே போல் நம்மை சந்திக்கிறார். சந்திக்கிற கடவுளை நாமும் இதோ ஆண்டவரே என்று சொல்லி சந்திக்குவதற்கு நாம் தயாராவோம். இரண்டாவது, இப்படிப்பட்ட எம்மாவுசுடர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம், அதில் அவர்கள் தங்களுக்கு இருக்கிற கவலைகளை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஆண்டவர் அவர்களை சந்திக்கிற போது அவர்களை கண்டிக்கிறார், தெளிவுபடுத்துகிறார். இறைவாக்குகளை சொல்லி 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 இப்படித்தான் ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு மறைபொருளாக சொல்லப்பட்டதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி விளக்குகிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் நமக்கு நம்முடைய வாழ்வியல் அனுபவங்களில் இறைவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதுபோன்று எம்மாவுசுடர்களைப் போல வெறுமையும் சூன்யமும் ஆன அந்த ஒரு நிலையில் நாமும் இருக்கிறோம். எவ்வாறு பாலை வெள்ளத்தில் 40 ஆண்டுகள் அளவாக இஸ்ரேல் மக்களோடு அப்படிப்பட்ட வறண்ட பூமியில் பேசினாரே கடவுள், யாவே தெய்வம், அதே போல வறண்டு போன சூழலில் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். எம்மாவுசுடர்கள் வாழ்வு இழந்து போன நிலையில் அவரோடு பேசினாரே அதே போல் நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார், தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு இதயங்களை திறந்தவர்களாக கேட்கிற அளவிற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆண்டவரை நோக்கி இதயம் திறந்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த எம்மாவுசுடர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் நமக்கும் ஏற்படும். எம்மாவுசுடர்களுக்கு இறுதியில் அவர்களை பேசிக்கொள்கிறார்கள். அவர் நம்மோடு பேசுகையில் நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? அந்த பற்றி எரிகிற அந்த ஒரு அனுபவம் இது அவரோடு நடக்கிற போது, அவரோடு பேசுகிற போது, அவர் பேசுவதை கேட்கிற போது நமக்குள் ஏற்படுகிறது. அந்த ஆசிரியர் இன்றைக்கு நாம் பெறுகிறோம். அடுத்து இந்த காலகட்டத்தில் நாம் என்ன கேட்க, கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்படியெல்லாம் நாம் நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறது. கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கடவுள் நம்மோடு கூட பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். எவ்வாறு எம்மாவுசுடர்கள் கடவுளை மறந்து இயேசுவை மறந்து போகிற போக்கில் அவர் மீண்டும் கலந்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட வெறுமையில் கலந்து கொள்ளுகிறார், அப்படிப்பட்ட துன்பத்தில் கலந்து கொள்ளுகிறார், அப்படிப்பட்ட நெருக்கடிகளை கலந்து கொள்ளுகிறார். கலந்து கொள்ளுகிறவர் வழிபோக்கரை போல கடந்து போவதற்கு பார்க்கிற போது எம்மாவுசுடர்களோ எங்களோடு தங்கும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அவரோ தங்க முயற்சிக்கிறார், தங்குகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வேண்டாத விருந்தாளியாக நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அவரை வரவேற்கிறவர்களுக்கு அவர் இதோ என்று சொல்லி மீண்டும் ஒருபடி எடுத்து வைக்கிறவராக இருக்கிறார். எம்மோடு தங்கும் என்று சொல்லி அவரை கேட்ட பொழுது இயேசு மனம் உவந்து தங்குகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எவனொருவன் இந்த வீட்டை வந்து நான் தட்டுகிற போது கதவை திறந்து வைக்கிறானோ அவனுடைய வீட்டில் நான் நுழைந்து அவனோடு விருந்துண்பேன் என்று திருவள்ளிப்பாட்டு ஆகமத்தில் ஆண்டவர் யோவானின் மூலமாக செய்தி சொல்கிறாரு. அதே போல்
இன்றைக்கு எம்மாவு சீடர்கள் அவரை அழைக்கிறார்கள், அவர் தங்குகிறார். நாமும் ஆண்டவரே எம்மோடு தங்கும் என்று சொல்லி அவரை அழைக்கிற போது அவர் கண்டிப்பாக நம்மோடு தங்கி நம்மோடு வாசம் செய்கிறார். இறுதியில் ஒரு திருப்பலியைப் போல நாம் பார்க்கிறோம். இறைவார்த்தை வாசிக்கப்படுகிறது, இயேசு பேசுகிறார், உள்ளம் பற்றி எறிகிறது. அதே போல் அவருடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது. அதற்கடுத்து அப்பம் எடுக்கிறார், அப்பத்தை விட்டு விருந்து கொடுக்கிறார், அவர்கள் கண்கள் திறக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவம் இன்றைக்கு எம்மாவு சீடர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லுகிற அந்த அனுபவம் எந்தெந்த பிள்ளை இன்றைக்கு ஆண்டவரை நாடி ஆண்டவரே எம்மோடு தங்கும் என்று சொல்லி அழைக்கிறதோ அவர்கள் திருப்பலியின் வாயிலாகவும், இந்த திருப்பலியை நீங்கள் பங்கேற்கிறவர்களாக வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த அனுபவத்தில் கடவுள் நம்முடைய கண்களை அகல திறக்கிறார், இதயத்தை திறக்கிறார். தன்னை வெளிப்படுத்துகிற போது நம்முடைய கண்கள் அவரை கண்டுகொள்ளுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சியை இறைவன் இன்றைக்கு எம்மோடு தங்கும் ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி அழைக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆசிராக கொடுக்கிற போது இந்த திருப்பந்தியில் இன்றைக்கு நாம் மாவு சுடலைப் போல இயேசுவோடு அமர்ந்திருக்கிற போது அவரது ஆசை நமக்கு நிறைந்து கிடைக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிற போது அன்புக்குரியவர்களே, இந்த வெறுமை, இந்த வறண்டு போயிருக்கிற நிலைமை, இந்த ஒரு விசுவாச சிதைவு, நம்மளில் இருக்கின்ற ஆன்மீக வறட்சி, அதோடு எல்லாம் இழந்து போயிருக்கிறோம் என்று சொல்லுகிற இந்த ஒரு சூழல், இவை எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவர் எம்மாவுடைய வாழ்வில் இந்த காலகட்டத்தில் அவர் நடந்து அத்தனை தடைகளையும் அகற்றி நமக்குள்ளும் மகிழ்ச்சி உண்டாக்குவார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாமும் ஆண்டவரே இயேசுவே எம்மோடு தங்கும் என்று சொல்லி அவர் அழைப்போம். நம்முடைய இழப்புகளும், நம்முடைய நெருக்கடிகளும், நம்முடைய துன்பங்களும், நம்முடைய வருத்தங்களும், நம்முடைய கவலைகளும், நம்மில் இந்த நேரத்தில் போய்கொண்டிருக்கிற இனம் புரியாத அத்தனை அச்சங்களும் கண்டிப்பாக அவரால் அனைத்தும் நம்மை விட்டு அகன்று போய் அவர் கொடுக்கிற ஆசிரியனால மகிழ்ச்சி என்கிற படை நிறைந்து கிடைக்கும். அதற்காக திருப்பலியில் மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பாஸ்க காலத்தில் நாம் இன்று இறைவார்த்தையிலே கேட்டது போல எம்மாவு கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற சீடர்கள் இயேசுவை சந்தித்தார்கள்.
அதே போல் அனுபவம் நமக்கும் இந்த காலகட்டத்தில் கிடைத்திருக்கிற போது மீண்டும் அவர்கள் எம்மாவிற்கு சென்று கொண்டிருக்கிற பாதையில் சென்று கொண்டிருக்கவில்லை, மாறாக எருசலேமுக்கு திரும்பி வந்து அவர்கள் கண்ட இயேசுவை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அதே போல திருப்புமுனையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். இதே நிலை நீடிக்கப் போவது கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு நமது தேவைகளை எடுத்துரைத்து ஜெபிப்போம். தூய ஆவியாரின் பொழிவிற்கு பின் இயேசுவை குறித்து மக்களுக்கு பறைசாற்றிய புனித பேதுருவை போன்று எங்கள் திரு அவையை ஆளும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் இறை இயேசுவை துணிவுடன் அறிவித்து மக்களை இறையரசின் பாதைக்கு அழைத்து வருவோராகிட வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவின் விலைமதிப்பற்ற உதிரத்தால் மீட்கப்பட்ட நாங்கள் எங்கள் மீட்பின் மேன்மையை உணர்ந்து பாவத்திற்கு வழிகோலும் தீய நடத்தையிலிருந்து விலகி உமக்கு ஏற்புடையோராக வாழவும் இறையரசில் நுழைந்திடும் தகுதியை பெற்றிடவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்த்தெழுந்த உம்மை இனம் காண இயலாது இருளில் வாழ்ந்த உமது சீடர்களுக்கு உமது வாக்காலும் செயலாலும் உம்மை வெளிப்படுத்திய இயேசுவை, உமது மீட்பின் அனுபவத்தை பெற்ற நாங்கள் உமது உடனிருப்பை உணர்ந்தவர்களாக வாழும் அருள் தந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களோடு தங்கும் என்று அன்று உம்மிடம் கேட்டுக்கொண்ட சீடரை போன்று இன்று உம் திருமுன் கூடி வந்துள்ள நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கும் என அன்போடு வேண்டும் இத்தருணத்தில் எங்கள் மன்றாட்டை ஏற்று எங்களோடு தங்கி வாழ்ந்திடும் பேற்றினை நீர் எங்களுக்கு திருப்பலி வழியாக அளித்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனா தொற்று அதிவேகமாக பல நாடுகளிலே வளர்ந்து கொண்டிருக்கிற போது எங்களுடைய நாட்டிலே மிதமாக இது முடிந்து போய்விட வேண்டும் என்று சொல்கிற நிலையில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறீர், பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி அவரை வாழ்த்துகிற, அவரை வணங்குகிற, போற்றுகிற நாம் குறிப்பாக முதியோர்கள், இளம் பிள்ளைகள், மேலும் இதுபோன்ற தொற்றுக்கு விரைவில் ஆளாகக்கூடியவர்கள் என்று சொல்லி கருதப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற பயங்களும் அச்சங்களும் அகன்று போக வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக அவர்களை ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு வந்து ஜெபிப்போம். மேலும் பல்வேறு உடல் உபாதைகள், நோக்காடுகள், உள்ள பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், மேலும் சமூக பிரச்சனைகள் என்று சொல்லி எத்தனையோ பிரச்சனைகளோடு இந்த நேரத்தில் குடும்பங்களிலும் சரி, வெளி அரங்கிலும் சரி பல பேர் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்தில் கொண்டு வந்து அவரே தன்னுடைய ஆற்றலினால் இதுபோன்று சூழல்களில் எமாவு சூழலுக்கு அவர் அந்த நேரத்தில் ஆறுதலையும் தெளிவையும் கொடுத்தது போல இவர்களுக்குள்ளும் இருந்து ஆறுதலையும் திடத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படிக்கு ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டுவோம். பல குடும்பங்களில் திருமணங்களை நிச்சயம் செய்து அப்படிப்பட்ட ஒரு மங்களகரமான செயல்பாடு தங்களுடைய குடும்பங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலையில் இந்த கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட சூழலில் அத்தனையும் தள்ளி போடப்பட்டு குடும்பங்களில் அதற்குறித்த ஒரு व्यसனம், கவலை ஏற்பட்டிருக்கிற போது அப்படிப்பட்ட குடும்பங்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஒரு நலமானதொரு எதிர்கால சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் அந்த குடும்பங்களை எல்லாம் நினைத்து ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராக கிறிஸ்துவின் பேரிலே வேண்டி மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிறபடி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சுவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனிற்காகவும் அது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவுமை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தினை தந்திருப்பதனால் அதன் பயனாக முடிவில்லா பெரும்பத்தை எங்களுக்கு புரிய வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் அன்றாடுகின்றோம். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம், நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. காலத்தில் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவா கிறிஸ்து வழியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆக பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கு என்னனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரல் முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உண்மைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்த உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும். நம்மை தாழ்மையுடன் நாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முத்ருவை நினைவு கூர்ந்திரளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், குறிப்பாக எங்களது குடும்பங்கள் இருக்கிற
ஒவ்வொருவரையும் பொருளாதார சிக்கல்களில் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே தாமே எங்களோடு உடன் பயணிக்கிறீர். நீர் எங்களை சந்திக்கிற போது ஆசிர் உண்டு என்று நம்புகிற அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் சிதறலும். மேலும் வீட்டோடும் எதிர்நோக்கும் தீர்வுகளும் சகோதரர் சகோதரிகளையும் கொரோனா தொற்றினால் மருத்துவமனை வந்து சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து திருமகளுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களது பாதுகாவலரான புனித பவுல், இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்தவராக இருப்பவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை அவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக எம்மோடு தங்கும் இயேசுவே என்று சொல்லி அவரை அழைத்தவர்களாக நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் கொடூர இந்த கொரோனா தொற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். முதற்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு முடிந்தேறேன். எங்கள் இருக்கிற பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மத்துருவாவையும் நம்பிக்கைக்கு நோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் உமது உடனிருப்பையும் சந்தித்தன் மூலமாக பல்வேறு தடைகளிலிருந்து எங்களுடைய கண்களும் இதயங்களும் முழுமையாக திறக்கப்பட்டதாக விடுதலை பெற்றதாக இருக்க அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு நமக்கு அருள் இருக்கிற அமைதியை அருகிலோடு கொடுக்கிறார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பயணிக்கிறவர், சந்திக்கிறவர், பேசுகிறவர், தயக்கங்களை எல்லாம் அகற்றி நம்மிலே தெளிவுகளை தருகிறவர், இதயத்தை திறக்கிறவர், நமக்கு உணவளித்து நம்முடைய கண்களை திறக்கிறவர். இப்படிப்பட்ட எம்மாவு சீடர்களுக்கான அனுபவத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறவர் நமக்கு விருந்து படைத்திருக்கிறார். உடைய திருவிருந்திற்கு கிடைக்கப்பெற்ற நாம் அத்தனை பேரும் பேறு பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். உன் வீட்டில் நான் குடிக்கொள்ள
கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நலன் பெற வேண்டும் என்றும் இந்த தொற்று பரவாமல் இருக்கவும் இந்த நேரத்தில் சிறப்பாக மரியனுடைய பரிந்துரையின் பேரில் மன்றாடி வேண்டுவோம். ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் பாதையில் மீட்பும் மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின்பு நாங்கள் எங்கள் மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்திற்கு மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்புக்குரியவர்களே, எம்மாவு சீடர்கள் அனுபவித்த அந்த ஒரு அனுபவத்தில் அவர்களது பதிலிருப்பு எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே என்கின்ற இந்த பதில் மொழி பாதிரி பியோ என்கின்ற இப்பொழுது புதிதாக அறிவிக்கப்பட்ட அந்த நற்கருணையின் புனிதர் என்று அழைக்கப்படுகிற பியோ தந்தை அவர்கள் எம்மோடு தங்கும் இயேசுவே என்று சொல்லி ஜெபத்தை ஜெபிப்பாராம். அந்த ஜெப வரிகளை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். நீங்களும் ஆண்டவரை உங்களது உள்ளத்தில் பெற்றுக்கொண்டவர்களாக எம்மோடு தங்கும் இயேசுவே என்று சொல்லி பதில் சொல்லுங்கள். சொல்லுங்கள். எம்மோடு தங்கும் இயேசுவே, எம்மோடு தங்கும் இயேசுவே. மீண்டும் எம்மோடு தங்கும் இயேசுவே, நான் உம்மை மறவாதிருக்க நீர் என்னோடு பிரசன்னமாயிருப்பது அவசியம். ஆகவே எம்மோடு தங்கும் இயேசுவே, நான் பலவீனன், அடிக்கடி தவறி விடாதிருக்க உம் பலம் எனக்கு தேவைப்படுகிறது. ஆகவே எம்மோடு தங்கும் இயேசுவே, நீரே என் ஒளி, என்னோடு இல்லை என்று சொன்னால் நான் இருளில் வீழ்ந்து விடுவேன். ஆகவே எம்மோடு தங்கும் இயேசுவே, உமது விருப்பம் எது என்று என் வாழ்வில் தெரிந்து நடக்க முயலுகிறேன். எனவே எம்மோடு தங்கும் இயேசுவே, உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க நீர் விரும்ப சித்தமாய் இருக்கிறீர். எனவே எம்மோடு தங்கும் இயேசுவே, உமது உறவில் வாழவும் உம்மை அதிகமாக அன்பு செய்யவும் ஆசிக்கிறேன். ஆகவே எம்மோடு தங்கும் இயேசுவே, எனது எளிய ஆன்மா உமக்கு ஆறுதலும் இல்லமாகவும் அன்பு கூடாரமாகவும் இருக்க ஆசிக்கிறேன். ஆகவே எம்மோடு தங்கும் இயேசுவே, கடந்து போகும் வாழ்விலே மரணமும் தீர்ப்பும் முடிவில்லா வாழ்வும் எதிர்நோக்கி நிற்கின்றன. வழியில் நான் நின்று விடாதபடி எனது ஆற்றல் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆகவே எம்மோடு தங்கும் இயேசுவே, மரணம் சூழ்ந்து கொள்ளுகிற போது இருள், சோதனைகள், வறட்சி, சிலுவை, துன்பங்கள் கண்டு அஞ்சுகிறேன். இவ்வேளைகளில் நீர் எனக்கு தேவை. ஆகவே எம்மோடு தங்கும் இயேசுவே, பல்வேறு ஆபத்துக்கள் என சூழ்ந்துள்ளன, அவற்றை மேற்கொள்ள ஆற்றல் எனக்கு தேவை. ஆகவே எம்மோடு தங்கும் இயேசுவே, அப்பம் பிற்கையில் எம்மாவு சீடர்கள் உம்மை கண்டு கொண்டது போல நற்கருணை திருவிருந்தில் உம்மை கண்டுகொள்ள சிதறலும். ஆகவே எம்மோடு தங்கும் இயேசுவே, நற்கருணை திருவிருந்து இருளை அகற்றும் ஒளியாகவும் என்னை பலப்படுத்தும் அமுதமாகவும் என் இதயத்தின் ஒப்பற்ற மகிழ்ச்சியாகவும் இருக்கும்படி எம்மோடு தங்கும் இயேசுவே, உம்மையே நான் தேடுகிறேன். உம் அன்பு, உம் அருள், உம் சித்தம், உம் இதயம், உமது உள்ளம் இவற்றையே தேடுகிற என்னோடு எம்மோடு தங்கும் இயேசுவே, தெய்வீக ஆற்றலை நான் கேட்கவில்லை, ஏனெனில் நான் அதற்கு தகுதியற்றவன். ஆனால் உமது பிரசன்னம் என்ற கொடையை நான் பெற எம்மோடு தங்கும் இயேசுவே, என் இறுதி வேளையில் திருவிருந்து வழியாக இல்லை என்றாலும் உம் இரக்கம், அன்பு, அருள் மூலமாக எம்மோடு தங்கும் இயேசுவே, எம்மோடு தங்கும் இயேசுவே. ஜெபிப்போம். மேலும் மேலும் உம்மை நேசிப்பதை தவிர
வேறு எதையும் நான் கேட்கவில்லை ஆண்டவரே. ஏனெனில் உண்மையே நான் நேசிக்கிறேன், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுகிறேன் என்பது எனக்கு தெரியும். இவ்வுலகில் என் முழு உள்ளத்தோடு உறுதியான அன்பால் உம்மை நேசிப்பேன். நித்திய காலம் தொடர்ந்து உம்மை முழுமையாக நேசிப்பேன். ஆமென். இறுதிச் ஜெபம். மன்றாடுவோமாக. ஆண்டவர் நிலையான முறைகள் போல நீர் புதுப்பிக்க திருவிடமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரியவுடன் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. நாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலிக்கு உதவின உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். அதே நேரத்தில் தொடர்ந்து பாஸ்கா மகிழ்ச்சி, பாஸ்காவினுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரிடத்திலும் நிறைந்து இருக்க உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வீட்டிலேயே இருப்போம், தனித்திருப்போம். அதே நேரத்தில் இந்த கொரோனா என்கிற தொற்றை எதிர்த்து போராடுகிற அளவிற்கு நம்முடைய சமூகம் இன்னும் விழிப்பாக இருக்க நாமும் விழித்திருந்து வாழ்வு சூழலில் அரசும் மற்றும் நம்மோடு நலம் பகிர்கிற அந்த நல்ல பணியாளர்களாக மருத்துவர்கள் சொல்லுகின்ற வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நடந்து இறைவன் கொடுக்கிற உடல் நலத்தில் பாதுகாப்பை பெற்று மகிழ்வோம். God bless you. சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவீர். அருள்திரு ஆவியை பெற்றிடுவீர். அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவீர். அருள்திரு ஆவியை பெற்றிடுவீர். நானிலம் சென்று பலன் தருவீர். நானிலம் சென்று பலன் தருவீர். நன்மைகள் உண்டாகும் நற்செய்தி கண்டிட நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.